ஆண்டி நாட் ஒன்லி டாக், ஆல் அனிமல்ஸ் லைக்கிங் மீ. கடமை இல்லாத உரிமை இல்லை என்கிறான் ஹிட்லர். ஒன்னே சொல்லுவான், ஹிட்லரை உதாரணத்துக்கு சொல்றாரு. நான் சொல்லுவேன். Sauerkraut mit der Schuten. Betrag! Schuten. தலைவர் எனக்கு பயிற்சி கொடுத்துட்டு இருக்காங்க. இப்படி ஒரு நாற்காலியை போட்டு உட்கார்ந்து இருக்கிறாங்க. எனக்கு தலைவரே பயிற்சி கொடுத்துருவாருக்குன்னா கடாபி எனக்கு பயிற்சி கொடுத்துட்டு இருக்காரு. அப்ப ஏதோ ஒரு பேச்சுவாக்கில் அன்னை வந்து நீ பண்டிகரி சாப்பிட்டியா என்று கேட்கிறாங்க. சாப்பிட்டீங்களா கேட்கிறேன். இல்லையா நாங்க இன்னைக்கு தான் வேட்டைக்கு போறோம் என்று சொல்லிட்டேன். அப்புறம் இன்னொரு விஷயம் ஆண்டி, போன வாரம் முதுமலை காட்டுக்கு போயிருந்தேன். அப்ப திடீர்னு வழிய மறைச்சு ஒரு புலி வந்து நின்னுச்சு. புலியா? அது என்ன பாக்க, நான் அரை பாக்க, அது என்ன பாக்க, இப்படியே மாறி 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 பாத்துக்கிட்டே இருந்தோம். என்ன நினைச்சிட்டு தெரியல, டக்குன்னு ஜம்ப் பண்ணி வந்து என் மடியில படுத்துருச்சு. இது வந்து AK-74 AK-47 தான் ராணுவத்தில் இருந்துச்சு. அதை எடுத்துக்கிட்டு இந்த AK-74 வந்த பிறகு அதை காவல்துறைக்கு கொடுத்துட்டு AK-74 ராணுவத்துக்கு கொண்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் இங்கதான் இருக்குது அப்படின்றாரு. அப்ப சுட்டு பழகிட்டு ஒரு சோர்வானவ, அண்ணன் அண்ணா என்னப்பா இப்ப இந்தியாவிலேயே AK-74 சுட்டா ஒரு ஆள் நான் தான் இருக்கேனா? ஆமா, அது இங்க சொல்லாத, அங்க போய் சொல்லு. இப்ப நான் சாதாரண இல்ல, என்ன போட்டோ பக்கறான்னு சொல்லிருக்க. நான்சென்ஸ் மாதிரி பேசாதீங்க. இத்தனை நாளும் விதவிதமான கார்ல போனே, எங்க போன நினைச்சீங்க? எங்க போன? என்ன ட்ரெயினுக்கு கூட்டு போனாங்க. ஆயுத பயிற்சி, வெடிகுண்டு பயிற்சி, இதெல்லாம் முடிஞ்சு நான் கமாண்ட் ஆயிட்டேன். இனி உங்கள் தேர்தல் என்பது தெருவுல கோழிக்குண்டு எடுப்பது போல, கிட்டிப்புல் அடிப்பது போல ஜாலியான விளையாட்டாயிரும். நீங்க என்ன பண்ணீங்க? அண்ணா என்ன ரொம்ப நாளா தேர்தல் வைக்காம இருக்காங்க? நீ ஒரு சாதாரண அரசியல்வாதி கிடையாது. 7.5 கோடி தமிழ் மக்களுக்கும் நீ தலைவன். உண்மை. தமிழ்நாட்டின் விடிவெள்ளி. உலக அரசியல் மாமேதை. வெரி குட்ரா. அது எப்பறம் என்ன பத்திர எல்லா விஷயத்தையும் மிக தெளிவா புரிஞ்சு வச்சிருக்க நீ. ஆனா பேப்பர்ல போடுறானே. என்னடா ரொம்ப பேசுறீங்க. அதாவது ஒரு உங்க அண்ணன் என்ன பெரிய அவன் புலி, நாங்கெல்லாம் வந்து நாயங்கமா தெரியறோமா? உனக்கு தான் சொல்லிட்டு இருக்கேன், உங்க அண்ணனுக்கு யோகியதை இருந்துச்சுன்னா வந்து அங்க சொல்லு விஜயலட்சுமி யாருன்னு தெரியாதுன்னு. எது அந்த கேமராக்காரி நம்முடைய கௌரவத்தை கண்டெய்னர் லாரியில ஏத்தாம விட மாட்டா போல இருக்கே. ஏன் உன்னை 4 வருஷத்துக்கு முன்னாடி இப்படி விமர்சிக்கல? கட்சி தொடங்கின காலத்துல விமர்சிக்கல, இப்ப ஏன் விமர்சிக்கிறான்? அச்சம், பயம்.